ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கம்பு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கம்பை நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் டவலில் அதை நல்லா உலர்த்தி காய வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்துருங்க. அதை மிக்ஸி ஜாரில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு தேவையான உப்பு தண்ணி தெளித்து நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி பானையில் அடியில் ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே இந்த கம்பு புட்டை நல்லா விரித்து வேக வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கம்பு புட்டு ரெடியாக இருக்கும். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் துருவல், முந்திரி அல்லது பாதாம் 1 பை 1 போட்டு நல்லா பெசரி எடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இதை செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.